எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. அகஸ்தியர் ராசி பலன். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி. அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான். அப்ப முழு சுபகிரகம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க. அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க. அப்ப இந்த 2024 தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாருங்க. சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவரு இருப்பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம், பலனும் அதிகம். இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 7ஆம் இடம் 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதற்கான பதிலும் உங்க ஜாதகத்திலே இருக்கு. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் கிரகங்களும் தான். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது? அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுதுங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷை அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாளிகை 28:22 மணிக்கு மாலை 5 மணி 1 நிமிடத்துக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்பு உள்ளம் கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, பொதுவா நீங்க சனி பகவான ராசி நாதனாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டிருக்கக்கூடியவங்க. அதே போல எப்பயுமே தன்னுடைய சொந்த காலில் சொந்த உழைப்பு மூலமாக தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களும் நீங்க தாங்க கும்பராசி அன்பர்களே. அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி தைரிய ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு இப்போ மாற போகிறாருங்க. அதோடு இல்லாமல் அதாவது அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், வெறியஸ்தானம் அப்படின்னு இந்த 3 ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு ஆயுள் ஸ்தானமும் இன்க்ரீஸ் ஆகுது, தொழில் ஸ்தானமும் விரிவடையுது, அதே போல் சின்ன சின்ன விரயஸ்தானமும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுங்க. அதனால் அதை கண்டு நீங்கள் அச்சம் அடைய வேண்டாங்க. அதே போல் மனதளவில் வருத்தப்பட மாட்டீங்க. எது வந்தாலும் நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிப்பீங்க, வெற்றியும் காண்பீங்க. அடுத்ததாக எந்த ஒரு செயல்களை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுடைய குறிக்கோள்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் யோசித்து செயல்படுங்க. முடிஞ்சால் பெரிய முதலீடுகளை செய்யாதீங்க. அடுத்ததாக நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து எதிர்பார்க்குற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கூட்டாளிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த உதவி கேட்டாலும் கிடைக்காதுங்க. அதனால் நீங்கள் பார்த்து தொழில் பண்ணுறது சிறப்புங்க. அடுத்ததாக எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவு எடுங்க. அதே போல் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட
அதை சொல்லி அறிவு பெற்று செயல்படுங்க, வெற்றி நிச்சயங்க. மற்றபடி நீங்கள் வந்து பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை அதன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறீங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களுடைய அறிவுரையை கேட்டு அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் மாறுபட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் உங்களுடைய மைண்டில் வரக்கூடிய அனாவசிய எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் போட்டு குழப்பிக்காமல் அது எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு அனுபவம் இருக்கவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிறது சிறப்புங்க. அடுத்ததாக பழைய தாக்கங்கள், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்திலேயாக இருக்கட்டும், உங்கள் தொழிலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று உங்கள் மனசை உறுத்திட்டே இருந்திருக்கலாம். ஸோ அந்த பழைய பிரச்சனையை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வாங்க. அதே போல் உங்களுடைய மனபலத்தை அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் இறைவனை நாடுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற டென்ஷன் எல்லாத்தையுமே குறைச்சிக்காங்க. டென்ஷன் ஆகாதீங்க. அது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஆலயங்கள் செல்லுங்க, கோவிலுக்கு போங்க, திருமந்திரங்களை ஜபித்து வாங்க. எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளை பற்றியே நீங்கள் நினைங்க, வெற்றி நிச்சயமாக இருக்குங்க. அடுத்ததாக சில கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்குங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. முன்கூட்டி நீங்கள் யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சிறப்பான முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சில பேருக்கு ஓப்பன் டாப்பாக நீங்கள் சொல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்கள் சில பேர்லாம் ஏற்கனவே ஒரே ஒரு குட்டைகள் ஊர்ன மட்டம் மாதிரி, அதாவது கிணத்துக்குள் தவளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே சர்க்கிளில் சுற்றினவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த முறை இருக்குங்க. அதே போல் நீங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேவை செய்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவானால் பெயர் புகழ் மற்றும் யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் குறைவான உடல் உழைப்பை கொண்டு நிறையான வருமானத்தை பார்க்க போகிறீங்க. இல்லறத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் நிறைய போகுதுங்க. ஆன்மீக சுற்றுலாத்தலம் தத்துவம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொள்வீங்க. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு வேலை செய்யாமல் பல வேலை செஞ்சு அது மூலமாக வருமானத்தை ஈட்ட போகிறீங்க. குடும்பத்தில் வெளியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுதுங்க. இல்லறத்துக்கு தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அடுத்துதான் நீங்கள் அரசு அதிகாரிகள் சம்பந்தமான உங்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்களில் அதிகாரிகள் மேலதிகாரிகளோட தொடர்பு உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்க போதுங்க. அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏற்கனவே சில கற்பனை கடந்த பயங்கள் உண்டாகலாங்க. கொஞ்சம் கவலைப்படாதீங்க. அதே போல் அவ்வப்போது ஏதாவது ஒரு பொருளை இழந்த மாதிரியும் எதே ஒன்று இழந்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு மனக்கவலை இருந்துட்டு இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் நல்ல தைரியமாக இருங்க. மேலும் நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்க. ஸோ ஆகையால் வேலை செய்யும் போது இடையில் சற்று ஓய்வெடுத்து வேலை செய்கிறது உங்கள் உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை தருங்க. அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக ஒரு அந்தஸ்தை பெற போகிற காலமாக இப்போ இருக்க போதுங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க, நீங்கள் அனைத்து வேலைகளையும் எல்லாத்தையுமே நீங்கள் இழுத்து போட்டு செஞ்சு அதை திருப்திகரமாக முடிப்பீங்க. அதோடு இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்துக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வருமானம் படிப்படியாக உயரப்போகிறதும் உறுதிங்க. அடுத்ததாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையை திறமையை பாராட்டி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்க பலமாகவும் சாதகமாகவும் இருக்க போகிறாங்க. அதோடு இல்லாமல் உங்களுடைய வேலைப்பாடுகள் அலுவலக வேலைப்பாடுகள்லாம் பெருசாக ரொம்ப டஃப்பாலாம் இருக்காதுங்க. எல்லாமே வேலை பளு ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. விரும்பிய இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுதுங்க. அதே போல் புதிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமான பயிற்சியாக இது அமைய போகுதுங்க. அதே போல் பொருட்கள் விற்பனையும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க போகுதுங்க. வாடிக்கையாளர்களின் தேவையை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு அதுக்கு ஏற்றாற் போல் இந்த விற்பனையை நீங்கள் முறையாக மாற்றி கையாளுவீங்க. இதனால் உங்களுக்கு லாபம் பெருக போகுதுங்க. அப்படி இருந்தாலும் கும்பராசி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்களை பெருசாக நீங்கள் நம்ப வேண்டாங்க. அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பும் பாசமும் உங்களுக்கு மேலும் கிடைக்க போகுதுங்க.
புதிய ஆடைகள் ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. அதனால் கவலை வேண்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா போக போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போயிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுதுங்க. அதோடு இல்லாமல் உங்களுடைய உள்ளரங்கு விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல் ஆதரவு கொடுப்பாங்க. கவலை வேண்டாங்க. அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் செஞ்ச ஒரு வேலையை மற்றவங்க இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நற்பெயர், அதாவது நல்ல பேரை எடுத்துக்குவாங்க. ஆகையால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அடுத்ததாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் அதிக வியாபாரம் ஈடுபட்டால் மட்டுமே உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. ஆகையால் நீங்கள் கவனமாக வியாபாரம் செய்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மை தருங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் இந்த முறை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே போல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருந்த லாபம் நிச்சயமாக கிடைக்க போகுது. இதனால் நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க. அடுத்ததாக உடன் இருப்பவர்கள், இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் பழகும்போது கவனமாக பழகிறது நல்லதுங்க. அதே போல் மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்கிறதும் நல்லதுங்க. வேலையில் திருப்தி உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்கு நீங்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எந்த ஒரு செயலியோ காரியத்தில் இறங்கினாலும் தயவு செஞ்சு நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக உங்களுடைய பெரியோர்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் எடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஸோ அந்த மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இனி நல்லது நடக்குங்க. அதில் பண வரவு உங்களுக்கு மேலும் அதிகரிக்குங்க. எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு எதனா ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க, அதுக்கு தடைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய காரியங்களை நீங்கள் செய்து சாதகமான பலன்களை கண்டிப்பாக பெற போகிறது உறுதிங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்குங்க. அடுத்ததாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க. பழைய பாக்கிகள் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் எல்லாமே வந்து வசூலாகுங்க. அடுத்ததாக உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி போட்டிகள் இருந்து வந்தது இப்போ உங்களுக்கு குறையிறதுனால உங்களுக்கு வியாபாரமும் தொழிலும் பெருகுங்க. அதே போல் அந்த தொழில் வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவதற்காக பணம் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த பண உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்கிற இந்த வேலையால் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்குங்க. அதே போல் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது வெற்றிகரமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக புரட்டாதி 1, 2, 3 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்க போகுதுங்க. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்பு அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு மனதுக்கு திருப்தி உண்டாகுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்வாங்க. அதே போல் நீங்கள் பிள்ளைகள் கேட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தும் சந்தோஷப்படுவீங்க. இந்த முறை புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்குங்க. அதுக்கான காரியங்களையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த ஆன்மீக சுற்றுலா தலங்கள் சென்று வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு பலனடைவீங்க. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருங்க. அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கி வர்றது மூலமாக உங்களுக்கு இருக்கும் துன்பங்கள் வரப்போகும் துன்பங்கள் எல்லாமே நீங்குங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போனால், நீங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில்
தேங்காய் மாலையை வந்து நீங்கள் விநாயகருக்கு சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறுங்க. வாழ்க்கையில் மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கணபதி நமக, ஓம் கணபதி நமக, ஓம் கணபதி நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 4, 6, 9ங்க. அதிர்ஷ்டமான ஹோரை சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, சுக்கிர ஹோரைங்க. அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு திசைகள். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகள். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி காலம் உங்களுடைய சவால்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலமாக இப்போ வரப்போகுதுங்க. ஆகையால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே உண்டாகுங்க. உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.